வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 1.1 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். From a point on a ground, the top of the tree is seen to have an angle of elevation 60 degree. The distance between the tree and the point is 50 meter. Calculate the height of the tree. ஆக்சுவலாக 10th மேக்ஸு ட்ரிக்னாமெட்ரியில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண ஒரு சம், ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பிக்சர் தான் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இந்த பிக்சரை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். இப்போ கொஸ்டினை மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன். கொஸ்டின் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் ஏ கிரவுண்டில் ஒரு பாயிண்ட், அதிலிருந்து த டாப் ஆஃப் த ட்ரீயோட டாப்பை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒருத்தர் நின்று பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டுனா என்ன அர்த்தம்? இந்த சி தான். இந்த சி அப்படிங்கிற பிளேஸில் இருந்து ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் அந்த ட்ரீயோட டாப்பை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. ஸோ தட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 60 டிகிரி. ஸோ அப்போது இங்கேருந்து பார்க்குற இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி. ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வேல்யூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் த பாயிண்ட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் த பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 50 மீட்டர். ரைட், 50 மீட்டர். எஸ். இப்போது அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னென்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு tan theta ஃபார்முலா தான். ரைட், அங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணியிருப்போம் அதுதான். ஸோ இப்போ tan thetaவுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார் த tan theta ஆப்போசிட் சைட் பை adjacent சைட். ஸோ ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி. அண்ட் adjacent சைடு என்ன? பிசி. ஸோ ஏபி டிவைடட் பை பிசி. ஏபியை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? ஹெச்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பதில் ஹெச்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan theta. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு tan theta இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு கிடைக்கும். ரைட், இங்கே கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், 1ஐயும் ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஹெச் தான் கிடைக்கும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan thetaன்னு கிடைக்கும். இந்த வந்துருச்சு. ரைட், இப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 50. அண்ட் tan thetaவோட வேல்யூ வந்து எவ்வளவு? 60 டிகிரி. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். tan 60யோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா √3. ஸோ √3க்கு நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.732. இப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். 50ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணால் we can get the value of the height of the tree easily. That's all. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 1.732 is multiplied with 50. ரைட், ஃபஸ்ட்டு 0 கொண்டு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ இங்கே 4 நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, 4 0 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து 5ஐ கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். 5 × 2 10, 10க்கு 0 போடணும், ரிமைண்டர் 1. ரைட், அடுத்து 5 × 3 15, 15 + 1 16, 16க்கு 6 சப்ஸ்டிடியூட் பண்ணணும், ரிமைண்டர் 1. அடுத்து 7 × 5 35, 35 + 1 36, 36க்கு அகெயின் 6 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், 3 இஸ் ரிமைனிங். 1 5 is 5, 5 + 3 8. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 3 டிஜிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 6 6 8. ஸோ இப்போ தான் பாயிண்ட்டுக்கு பின்னாடி 3 டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அடுத்து. ஸோ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 1 2 3. அப்போ 86.6 மீட்டர். 86.6 மீட்டர் வந்தாச்சு. ஸோ the height of the tree is 86.6 meter. That's all. Thank you.